இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 24, 2026, 24/4/2026, தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பூசம் நட்சத்திரம் இரவு 8:16 வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். வளர்பிறை அஷ்டமி திதி இரவு 7:23 வரை, அதன் பிறகு நவமி திதி. யோகம் சரியில்லை. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வாசவி ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள்: காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, செவ்வாய், புதன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் உடம்பு அசதியாக இருக்கும். இன்றைக்கி என்னமோ அடித்து போட்ட மாதிரி இருப்பீங்க. தூக்கம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் உங்களால் நிம்மதியாக தூக்க முடியாது. அது மனசில் நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். அதே சமயம் வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று அலைச்சல் இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னே இன்றைக்கி வேலை பண்ணுவீங்க. அதனால் உங்களுடைய வேலையில், உங்கள் முயற்சியில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். அவங்களுடைய விஷயத்துக்காக, அதாவது குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய காலேஜ், இல்லை உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த பெண் குழந்தைகளுடைய ஏஜ் அட்டன் பண்ணுற விஷயம், இல்லை அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயம், இப்படி ஏதோ ஒரு விஷயம் குழந்தைகளுக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுவீங்க. அது அலைச்சலை கொடுக்கறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு கான்கிரீட்டாக ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்காது. அதே சமயம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேல் படிப்புக்குண்டான முயற்சியில் வெற்றியடைவீர்கள். நீண்ட நாட்களாக உங்களுடைய வியாபாரத்தில் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் இன்றைக்கி வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில், குறிப்பாக தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். தம்பி தங்கைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக உங்களுடைய கை காசை போட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. இதனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்தும். உறவுகளுக்குள் பகைமை உணர்விலிருந்து விடுதலை கிடைக்கும். பண விவகாரங்களிலிருந்து தடைகள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மனசு பாரம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் ஏற்படுத்தின சிக்கல்களுக்கு சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் உங்களுடைய பெருமை வெளி உலகுக்கு தெரிகிற மாதிரி பேசுவாங்க. செல்வாக்கு மிக்க நபர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயார் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான செலவுகள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக செலவுகள் ஏற்படும். அதாவது உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்துவதற்காக, உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷ மிகுதி ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் செலவுகளாலும் சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்களிடம் காதலை வெளிப்படுத்தி சந்தோஷ மகிழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் பண வருமானம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்காக
குடும்பத்தாரின் அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்பட்டு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருப்பது குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம், உங்கள் வீட்டில் ஏதாவது வீடு வாங்குறது, இல்லை நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, இல்லை திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள், இல்லை உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இல்லை வீடு வாடகைக்கு விட்டிருந்தால் அது சம்பந்தமான வழக்கு சம்பந்தமான வெற்றிகள், இப்படி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக சற்று அலைச்சலை கொடுத்தாலும் அது நஷ்டத்தை ஏற்படுத்தாது. கடுமையான உழைப்பின் மூலமாக இன்று உங்களுக்கு செலவுகள் குறைந்தாலும் அது எதிர்பாலினத்தவர்களுக்கான செலவுகளாக இருக்கும். அதனால் அது குறைஞ்சாலும் தப்பு கிடையாது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் மனக்கவலையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கோபத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க. அதாவது தப்பான வார்த்தைகளை பேசி சங்கடப்படுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி யாருக்கிட்டையும் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். அந்த சங்கடத்தின் காரணமாக தவறான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். இது உங்களுக்கு உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சல் ஏற்படுத்தும். தந்தைக்காக மட்டும் இல்லை, தந்தையுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காகவும் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மரியாதை உயர்வு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் மூலமாக சிக்கல்களை பாதுகாப்பதற்கான, சிக்கல்களிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கொடுக்குற அட்வைஸை கேட்டு வளர்ந்தவங்களை நீங்கள் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு பிரதி உபகாரமாக நல்ல மரியாதை கொடுப்பார்கள். பொது வெளியில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு குரு ஸ்தானத்தில் வச்சு உங்களை வழிபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதே சமயம் பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் குரு செவ்வாயின் பார்வையில் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்று வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபார ரீதியான முயற்சிகளுக்காக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சில புதிய முயற்சிகளின் காரணமாக செலவுகள் ஏற்படும். அதனால் நஷ்டங்கள் ஏற்படாது. உங்களுடைய லாபம் குறைவாக இருந்தாலும் எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் இன்று அமோக லாபம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பான மீடியா செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குறிப்பாக அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக பண வருமானம் ஏற்படும். தந்தை மூலமாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். அதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணை மூலமாக மனஸ்தாபம் இருந்தது, அவங்க ஏதாவது சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்தி பேசுகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரவு 8 மணி வரைக்கும் செலவு இருக்கும். 8 மணிக்கு மேலே நற்செய்திகள் வரும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக மன நிறைவும் செல்வாக்கும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு சம்பந்தமான வெற்றிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பான முதலீடுகள் வெற்றியை தரும். சிம்ம ராசி. இன்னைக்கு அசதி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. இன்றைக்கி உங்களுடைய அன்றாட அலுவல்களில் தடை ஏற்படும். வேலை விஷயமா எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது வீட்டு சங்கடம் காரணமாக போன வேலையை விட்டுட்டு திரும்பி வருவதற்கோ வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு முதலீடு பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வார்த்தைகளால் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும்.
இன்று உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மனசில் இருந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் அதுவே உடல் சோர்வையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. பதட்டத்தில் டென்ஷனில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் அவர்கள் மீதும் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும், கோபம் ஏற்படும். இன்று கோபத்தை தடுத்து கொள்வதும் குறைத்து கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சுய முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது கஷ்டப்பட்டதை ஜெயிக்க முடியும். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் தொழில் ரீதியான முதலீடுகளில் பெருசாக முதலீடு பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எதிர்பாலினத்தவர்களுக்கு நீங்கள் பணம் விரயமாக்குற மாதிரி இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருந்தாலும் தந்தையின் தேவைக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாதகம் வீக்காக இருந்துன்னா அப்பாவுடைய ஹெல்த்துக்காக செலவாகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வீட்டில் தூங்க முடியாது, வெளியில் வேறு ஏதாவது இடத்துல தான் தூங்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் தனிமையில் போய் தூங்குற மாதிரி இருக்கும். நைட் ஸ்டே இஸ் நாட் அட்வைசபிள். அதனால் யாரையாவது கூட வச்சுக்கிறது நல்லது. கன்னி ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் அதிகரிக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தாயாரின் தேவைகள் பூர்த்தியாகும். தாயார் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது மட்டுமில்லாமல் தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தை விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. அவரோட வாக்குவாதம் அல்லது அவருக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் காட்டமான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வார்த்தை விரயங்கள் அல்லது பொருள் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வயசானவங்க இருக்காங்க, இல்லை மூத்தவர்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய தேவைகளுக்காகவும் இன்றைக்கி பண விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்க, இவங்க 3 கேட்டகரிக்கும் ரொம்ப சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுனால தாயாருடன் எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி செலவுகளை மட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா கைமீறி செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த நபர்கள் உங்களுக்கு எதிரியாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதே சமயம் சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போனாலும் குடும்ப உறவுகளின் மத்தியில் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை பாதிக்கிற மாதிரி யாராவது பேசுவாங்க. அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். துலாம் ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதனால இன்றைக்கி உங்களுக்கு அலுவல் ரீதியாக புதிய முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஏற்கனவே இருக்கிற கம்பெனியில் பொறுப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா தாராளமாக ஏற்றுக்கலாம். அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக பேசுங்க. குழந்தைகளின் மனசை சங்கடப்படுத்துகிற மாதிரி வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படாதீங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடம்பு ரீதியான மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும். வேலை சம்பந்தமாக வேலை செய்கிற இடத்துலையும் சரி, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி, உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுக்காக நீங்கள் வேலை பண்ணுறீங்க, உங்களுடைய தேவைக்காக வேலை பண்ணல. உங்கள் மேல் அதிகாரிகள் கொஞ்சம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற சாக்கில் உங்கள் கூடவே இருந்து உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுடைய காரியத்தில் நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்களுடன் குதூகலமாக பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சில பெரிய மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த உதவி தேவையாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பெருசாக உதவி இருக்காது, ஆனால் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உதவி தேவைப்படும். அவர்களின் உதவி உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும், அனாவசியமான கௌரவ குறைபாட்டை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. விருச்சிக ராசி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பாராத குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்கள் குழந்தைகள் ஒரு இடத்துல சூழ்நிலை கைதியாக இருக்காங்கன்னா அந்த இடத்துலேருந்து வெளிவருவதற்கான நேரம் இது. அவர்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த அதிர்ஷ்டம் தடைபட்ட அதிர்ஷ்டங்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஏதாவது வேண்டுதல் பிரார்த்தனை இருந்துன்னா இன்னைக்கு செய்யறதுக்கான முயற்சி வெற்றியை தரும். சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கர்மாவை கழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளுடைய மேல் படிப்பு அல்லது வேலை அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும். அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே சமயம் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய எதிர்பாலின நட்புகளின் உதவியை பெறுவதற்கும் அவர்கள் மூலமாக காரிய பலிதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க. ஒன்றா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லாட்டி மாதாந்திர சுழற்சி, பெண்களாக இருந்தால் மாதாந்திர சுழற்சியில் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவர்களின் யூரினரி ட்ராக்டில் கல் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். தனுசு ராசி, இன்னைக்கு உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவது போல உங்களுடைய தந்தை விஷயத்திலும் தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் ஏற்பட்ட குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான நேரம் இது. அதே சமயம் வேலைக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்றைக்கு நற்செய்திகள் வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். எதிரிகளே உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே சமயம் கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லை வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் பண தேவைகள் இன்றைக்கி கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் ஆஃபீஸ் விஷயத்தில் மட்டும் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா உங்களுடைய தவறை பெரிதுபடுத்தி பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளில் மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். எதிரி நல்லவனாக மாறுவதுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயமாக இருக்கும். நம்பிக்கை துரோகிகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். மேல் படிப்புக்கான முயற்சியில் வெற்றியடைவீங்க. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒற்றுமையாக அமர்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பிடிவாதம் பிடிக்கிறத மட்டும் குறைச்சிக்கோங்க. பண விவகாரங்கள், வழக்கு சம்பந்தமான விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். அதே சமயம் உங்களுடைய வருமானத்தில் பெருசாக லாபம் இருக்காது, ஆனால் தொய்வு இல்லாமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மனசில் இருந்த பதற்றம் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு மனசுலையும் உடம்புலையும் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கான நேரம் இது.
குடும்பத்தில் இருந்த குழந்தைகள் அல்லது படிக்கின்ற குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. உங்கள் குழந்தைங்களும் உங்கள் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. உங்களுக்கான உதவிகளை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் விஷயத்தில் அவர்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருந்த தடைகளும் டிஸ்டர்பன்ஸ் தொந்தரவுகளும் விலகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த எதிரிகள் உங்களுக்கு நட்புகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்பராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன். இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் சற்று மருத்துவ ரீதியான உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு சின்ன டெம்பரேச்சருக்கே அவங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்கும்போது தப்பாக சொல்லி அதை பெருசாக இஷ்யூ ஆக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அந்த இஷ்யூலேருந்து விடுதலை கிடைக்கும். அதே சமயம் கடன் பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று மிகைப்படுத்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா போதும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் விற்பனைக்கான முயற்சிகளில் தடை ஏற்படும். அதாவது உங்கள் வீட்டை விற்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் உறவுகள் வகையில் அது தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். கூட பிறந்தவங்க கிட்டையும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர்கிட்டையும் தேவையில்லாமல் கோவப்படுவீங்க. அவங்க செஞ்ச தப்பாக இருக்கும், நியாயமாக இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் கோவப்படணுங்கிற அவசியம் இல்லை. வியாபாரத்தில் உங்களுக்கு முதலீடுகள் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பண வருமானம் சுமூகமாக இருக்கும். ஆனால் மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வருமானம் பெருசாக இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளிலும் சரி நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அவங்க கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக பேசுவாங்க. அதை கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும், குறிப்பாக படிப்பு, வியாபாரம், உத்தியோகம், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், இப்படி எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு செலவுகளிலிருந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் காட்டமாக பேசுனீங்கன்னா அந்த குழந்தைகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்க மனசை பக்குவமாக பேசுங்க. அவங்க மனசை பக்குவப்படாத மாதிரி சங்கடப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தான் சங்கடம் திரும்பி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன், வளர்வரை சந்திரன், பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் உங்கள் பையனோ பொண்ணோ மேல் படிப்புக்காக முயற்சி எடுத்திருந்தார்னா அதனால் குடும்ப கௌரவத்தை உயர்த்தி கொடுப்பாரு. உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, வியாபாரம்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, மீடியா தொழிலில் இருக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க, இப்படி எந்த வியாபாரத்தில் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி உங்களுக்கு லாபம் பெருகுவதற்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் புதிய முன்னேற்றங்களும் செய்திகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான இன்று அலைச்சல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா புதிய நபர்களை சந்திக்கிறீங்கள்ல, அதனால் உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு தைரியம் ஏற்படும். உங்களுடைய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கடன் கேட்டு வாங்கினாலும் சரி, நீங்கள் அவங்களுக்கு கடன் கொடுத்துருந்தாலும் சரி, அவங்ககிட்டேருந்து கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இன்றைக்கி உங்களுக்கு அது சம்பந்தமான செலவுகள் ஏற்படும் அல்லது அலைச்சல் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுனால கொஞ்சம் பதட்டமாவீங்க. பதட்டத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
குழந்தைகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய உடன்பிறப்புகளிடமிருந்து பண தேவைகள் பூர்த்தியாகிற மாதிரி நல்ல செய்திகள் வரும். ஆனால் அவங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரி உதவி செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.